முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் இன்று 62 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதற்காக இன்று காலை 11 மணி அளவில் சென்னையிலிருந்து வானூர்தி மூலம் புறப்பட்டு தூத்துக்குடிக்கு வருகிறார். பின்னர் அங்கிருந்து வண்டி மூலம் நெல்லைக்கு வரும் முதலமைச்சர் வண்ணார்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். மாலை 4 மணிக்கு டக்கரம்மாள்புரம் சென்று அங்கு நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிறார். தொடர்ந்து ரெட்டியார்பட்டி மலை 4 வழிச்சாலை அருகே அகழாய்வு பொருட்களை காட்சிப்படுத்தவும் தமிழர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் வகையிலும் ரூபாய் 62 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதனை பார்வையிட்ட பின்னர் அரசு சுற்றுலா மாளிகைக்கு சென்று ஓய்வெடுக்கும் முதலமைச்சர் நாளை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் விழாவில் மொத்தம் 639 கோடி ரூபாய் மதிப்பில் காயிதே மில்லத் நினைவு நூலகம் உள்ளிட்ட புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் உட்பட முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். விழாவில் 45,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். 50 புதிய பேருந்து போக்குவரத்து சேவையையும் தொடங்கி வைக்கிறார். பின்னர் அங்கிருந்து தூத்துக்குடிக்கு சென்று வானூர்தி மூலம் சென்னை வந்தடைகிறார்.